தள்ளி வாங்க. ஓகே இருந்தீங்களா? தயவு செஞ்சு வேணாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஜெயிப்பார்னா அது கானா வினோத்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த போலிங் வந்தாலும் சரி கானா வினோத்துக்கு தான் ஓட்டு அதிகமாக வருது. அதை வச்சு தான் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் கானா வினோத் நடுவில் ரொம்ப க்ரீப்பியாக நடந்துக்கிறாரு. இந்த மாதிரியே பண்ணார்னா கண்டிப்பாக கெட்ட பேர் வாங்கிடுவார். அப்படி என்ன நடந்துக்கிட்டாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக கானா வினோத் ஸ்டார்டிங்ல இருந்தே சில விஷயங்களை கொஞ்சம் க்ரீப்பியாக பண்ணார். என்ன திவாகர் இருக்கும் போது எல்லாமே திவாகர் பக்கம் திரும்பிடுச்சு, கானா வினோத் பக்கம் பெருசாக திரும்பல. ஆனால் நேற்று கானா வினோத் சில விஷயங்கள் ரொம்ப ஓவரா பண்ணிட்டாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத், அமித், ரம்யா ஜோ, சபரிலாம் ஒரு டீம் இருந்தாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் டீமா உட்காரும் போது அந்த அரோரா பொண்ணை அப்படி கட்டி பிடிக்கிறாரு. அதாவது வந்து ஒரு மேலே கையை போட்டு கட்டி பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. ஆனால் எப்பவுமே அரோராவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கேஷுவலாக தான் எடுத்துக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் கேஷுவலாக தான் எடுத்துக்கும். திவாகர் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடும் போது கூட அந்த பொண்ணு ஆனால் இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு ரொம்ப விலகி போகாது. சரி விடு, இதெல்லாம் ஃபன்னு தானே அப்படின்ற மாதிரி தாண்டி போயிடும். ஸோ அது கானா வினோத் யூஸ் பண்ணிக்கிறாரோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த பொண்ணை திடீர்னு தூக்கிடுறாரு, அதே மாதிரி திடீர்னு நல்லா கட்டி பிடிச்சிடுறாரு. மற்றவங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கானா வினோத்தை பாருங்க, நிறைய இடத்துல அதை பண்ணுறாருங்க. ஏற்கனவே கானா வினோத் மேலே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ரம்யா ஜோவை ஒரு மாதிரி ஏடாகடமாக கட்டி பிடிச்சிருப்பாரு. இன்னைக்கு ரம்யா ஜோ வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பாருங்க, உள்ள டான்ஸ் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை அடிச்சு பார்க்குறாருங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா பார்க்குறாரு? ஒரு 2 நிமிஷம் அவங்க டான்ஸ் பண்ணுறதை அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கேமரா அப்படியே வந்து அவர் டான்ஸ் ஆடுறதை பார்க்குற மாதிரி காட்டுறாங்கல்ல. அப்போ அவரோட நாக்கு வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு இருக்கு. அதாவது இந்த சினிமாவில் வில்லனுங்களாம் ஒரு பொண்ணை குறுகுறுன்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது தப்பான எண்ணத்தில் பார்த்தா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி அடிச்சு பார்க்குறாருங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே அடிச்சு பார்க்குறாரு. என்னப்பா இதுக்கெல்லாம் போய் தப்புன்னு சொல்லுவியான்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி க்ரீப்பியாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி அரோரா பொண்ணு வந்து வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்லீவ்லெஸ்ல இருக்காங்க. அவங்களோட ஆம் பிட்டு தெரியுது, அதாவது அக்கில் அவங்களுக்கு தெரியுது. அதை பார்க்குறதே தப்பு. முதல்ல பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இதை ஃபன்னாக மாற்றிடலான்ட்டு இவர் கையை வச்சு கிச்சலக்கா பண்ணுற மாதிரி விளையாடுறாரு. எங்க ட்ரெஸ்ஸு போட்டிருந்து கிச்சலக்கா பண்ணால் கூட ஓகேங்க, ஏதோ நீங்கள் ஃபன்னுக்காக பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு அங்கே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது, ஆர்ம் பிட்டு தெரியுது, டைரெக்டாக தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதை ஒரு பார்வை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் கையை வச்சு கிச்சலக்கா பண்ணுறீங்க. நான் உண்மையே சொல்கிறேன், அந்த பொண்ணாக இருக்கவே அது ஜாலியாக எடுத்துக்கிச்சு. மற்ற யாராக இருந்தாலும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்தி கேட்டுறோம். அப்படி கத்தி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? எல்லாருமே என்ன நான் இப்படி என்ன பண்ணுவேன்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ண வந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சின்ன சின்னதாக இவர் நிறைய பண்ணாருங்க. ஏற்கனவே ரம்யா ஜோவை கட்டி பிடிச்சதாகட்டும், அரோராவை தூக்குவார், அரோராவை கட்டி பிடிப்பார், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் லிமிட்டை தாண்டுற மாதிரி இருக்கு. இந்த அரோரா கிட்ட ஒரு பிரச்சனை வேற இருக்கு. எதையுமே உடனே சொல்ல மாட்டாங்க. அண்ணா இது எனக்கு பிடிக்கலன்னு உடனே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக வன்மத்தை இறக்கிடுவாங்க. ஒன்றும் இல்லை, எல்லார் முன்னாடியும் போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கானா வினோத் அண்ணன் இப்படி பண்றாரு, சிலது எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கானா வினோத்துக்கு பிரச்சனை. கானா வினோத் இதை மாத்திக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.